Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. A shout out to our other sponsor, Equitas Bank, the bank behind the champions. 7% savings accountல நீங்க earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizen நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சா, டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ். நான் சீனியர் சிட்டிசன். எஸ் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு அட்வான்டேஜ் என்ன, எப்படி நம்ம கேப் புக் பண்றோம் அதே மாதிரி பைக் புக்கிங்ல பேங்கிங் சர்வீஸ் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் அடிங்க 8150085000 ஒரு மிஸ் கால் விடுங்க போறோம். இந்த ஈக்விட்டாஸ் எக்ஸ்பிரஸ் பைக் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா போறோம். அந்த ஆப் வழியா நான் சொன்னா டக்குன்னு அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். நான் சொன்னது எப்படி, ஒரு டாக்ஸி கேப்ல புக் பண்ணலாம் 8150085000 மிஸ் கால் விடுங்க போறோம். பேங்கிங் சர்வீஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஈக்விட்டாஸ் பேங்க்ல. முக்கு மேல ராஜா. ஆஹா. கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க. நீ தோனி அடிச்சு நசுக்கி நான் பாத்தீங்களா, அவன் இவங்களை போட்டு லக்னோ சூப்பர் ஜெயிச்சு அந்த மாதிரி நசுக்கி தள்ளிடுங்க. வெல்கம் பேக் யோமி. வாங்க 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 யோ மகேஷ். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்க போறோம். பட் சிக்கா, சிஎஸ்கே பேக் டு வினிங் வேஸ். யூ கால்ட் இட் பெர்ஃபெக்ட்லி. ஒரு தில்லுக்கு துட்டுன்னு இறங்கினீங்க. ஷுவரா வின் பண்ண போறாங்கடா, ஷுவரா டர்ன் அரவுண்ட் பண்ண போறாங்கன்னு. நேத்துக்கு ஸ்டீவன் பிளமிங் சொல்லியிருந்தாரு தோனி கையில எல்லாம் மேஜிக் வாண்ட் இல்ல இமீடியட்டா டர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு. பட் we saw a huge turn around. Fielding efforts were better, bowling changes, teamsல changes. Sheikh Rashid coming in, Ashwin dropped. என்ன சிக்கா, நீங்க அஸ்வின் வந்து தூக்கணும்னு கரெக்டா தூக்கிட்டாங்க. யோமி நீங்க அஸ்வின் அப்பவே தூக்கணும்னு அவர் தூக்கிட்டாங்க. பட் அன்ஷுல் கம்போஜ் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு அப் ஃப்ரண்ட். ஆல் அரவுண்ட் இன் தி எண்ட் தலை ஃபார் a reason, தலை ஃபார் a season, தலை ஃபார் எவர். டவுட் இல்ல, ஐ திங்க் இட் வாஸ் a fantastic game. நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். சிக்கால ஷோலையும் சரி என்னோட ஷோலையும் சரி, மாற்றம் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு ரிசல்ட்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த விதத்துல இன்னைக்கு கரெக்டான சேஞ்சஸ். நம்ம வந்து கிட்டத்தட்ட செகண்ட் மேட்ச்ல இருந்து அன்ஷுல் கம்போஜ கொண்டு வாங்க அப்படின்ட்டு தலபார அடிச்சுக்கிட்டோம். பட் ஃபைனலா வந்து ஆப்வியஸ்லி போன மேட்ச் கொண்டு வந்தாரு. பட் ஸ்ட்ரெயிட்டாவே இன்னைக்கு கேம் உடைச்சிட்டாருங்க. நிக்கலஸ் பூரன் தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு மேட்ச் வின்னர், ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். அங்க வந்து எடுத்து அவரோட விக்கெட் எடுத்து வந்து கம்ப்ளீட்டா கேமை டில்ட் பண்ணிட்டார். ஃபார் வாட் எவர் ரீசன் நிக்கலஸ் பூரன் ஹேஸ் தட் இம்பாக்ட் இன்னைக்கு. ஐ மீன் ஃபார் த்ரூஅவுட் தி சீசன், த்ரூஅவுட் தி ஐபிஎல் சோ ஃபார். பட் அவரோட விக்கெட்டை நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து எடுக்கும் போது யூ நோ தட் யூ ஆர் இன் தி கேம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஐ திங்க் ராகுல் திரிபாட்டி, எஸ் ராகுல் திரிபாட்டி பேட்டிங் பத்தி அப்புறமா வரலாம். பட் ராகுல் திரிபாட்டியோட கேட்ச் இட் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு என்ன சொல்றது, ஓகே நீங்க நம்மளால பண்ண முடியும்டா, ஓகே ஒரு மேட்சுக்கு ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல்ஸ் ஹையா இருந்தது. சோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு தொடக்க புள்ளியா இருந்தது. பட் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐ திங்க் ஜஸ்ட் அபவுட் த ரைட் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஃபைனலா அது வந்து ரிசல்ட்ல நல்ல ஒரு ரிசல்ட்ல எண்ட் ஆயிருக்கு. உண்மை சொல்ல போனா அவன் சொன்னான் தெரியுமா, அன்ஷுல் கம்போஜ் ஆக்சுவலி எஸ் நிக்கலஸ் பூரன் பாயிண்ட் சொன்னது ரொம்ப ரைட். நான் இன்னைக்கு கூட லைவ் ஷோ சொன்னேன், நிக்கலஸ் பூரன் பாரு டெஃபினட்டா as per law of averages அவன் ஃபெயில் ஆகி ஆகணும்னா இன்னைக்கு ஃபெயில் ஆனா. அதே மாதிரி law of averages சில வியூவர்ஸ் தான் சொன்ன பந்து அடிக்கணும்னா பந்து அடிச்சான். பட் அவன் நிக்கலஸ் பூரன் அடிக்கலன்னா அவங்க டீம் ஒண்ணுமே கிடையாதுடா, அது ஒண்ணு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் பாய் அன்ஷுல் கம்போஜ் AK-47. ஏன் தெரியுமா சொல்றேன், அவன் அந்த ரிவ்யூ அவன் தான் எடுத்து சொன்னான். he forced Dhoni take a review. DRS தோனி வானான்னா தோனி ரிவ்யூ எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணான். ரைட்டா தப்பான்னு தெரியல. பட் அன்ஷுல் கம்போஜ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மை டியர் பாய். அன்ஷுல் கம்போஜ் மட்டும் இல்லங்க, கலீல் அஹமடு, ஏடன் மார்க்ரம் இன்ஃபார்ம். ஏடன் மார்க்ரம் ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க சொன்ன மாதிரி, ராகுல் திரிபாதி. பட் the bowling completely came together Chika. இன்ஃபேக்ட் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல வந்து ஒரு கிளியர் கட்டா சொல்லியிருந்தாரு MS தோனி, எங்க bowling தான் எங்க ஸ்ட்ரென்த் அண்ட் bowling has done much better இன்னைக்குன்னு. அவங்க பேட்டிங்ல இன்னும் அந்த கொஸ்டின் மார்க்ஸ் டெஃபினட்டா இருந்தது. பட் ஒன் குட் திங் என்னன்னா, ஷேக் ரஷீத் த யங்ஸ்டர் கமிங் இன், MS தோனி ஃபினிஷிங் இட் அப் ஆல் டுகெதர். அதை பத்தி நம்ம டெஃபினட்டா வருவோம். பட் ஜஸ்ட் த ஷியர் வெயிட்டேஜ் ஆஃப் MS தோனி பிஹைண்ட் த விக்கெட்ஸ் Chika. He's 43 years old. He's still the best wicket keeper in the whole world probably.
he is still the best wicket keeper in the world. He is probably still அந்த captaincy வந்து அந்த சூடு பிடிக்கும். He is also not captain for 2 years. எங்கேயுமே விட்டு போன மாதிரி இல்லை. இன்னைக்கு பாரு கரெக்டா ரவீந்திர ஜடேஜா சம ஃபார்ம்ல திருப்பி வந்துட்டாரு. எங்கடா இவ்வளவு நாளா இல்லாத ஃபார்ம் ஜடேஜாக்கு சடனா இன்னைக்கு டிங்குன்னு மிச்சல் மார்ஷ். நீங்க எல்லாம் நிக்லஸ் பூரான் விக்கெட் சொன்னீங்க. எஸ் நான் 100% ஒத்துக்கிறேன் அவர் தான் எக்ஸ் ஃபேக்டர்னு. பட் தட் விக்கெட் ஆஃப் மிச்சல் மார்ஷ் வாஸ் சோ இம்பார்ட்டன்ட்டுங்க. அண்ட் ஜடேஜா பிக்கிங் தட் அப் வாஸ் சோ வைட்டல். ஸோ அவர் அந்த விக்கெட் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் மார்ஷ், ஆயுஷ் பதோனியோட விக்கெட் எடுத்தாரு. ஹீஸ் கம் பேக் டு ஃபார்ம். ஓவரால் சீக்கா ஃபீல்டிங் வாஸ் மச் பெட்டர். பட் MS Dhoni's keeping and the run out அடிச்சதெல்லாம் in the end. What is up, Chika? How can somebody at the age of 43 do this, Chika? எனக்கு நிஜமாவே அந்த கேள்வி இருக்குங்க. மச்சான் அவன் வேற லெவல்ல இருக்கான்டா. அவன் நிஜமா சொன்ன எல்லாரும் சொன்னாங்க 43 கிட்டினாங்க. அவன் பார்த்தேன்னா என்ன மாதிரி ஸ்டம்பிங் பண்றான், என்ன மாதிரி கேச்சஸ் பிடிக்கிறான், ஸ்டம்பிங்கும் பாரு என்ன மாதிரி கேச்சஸ் பிடிக்கிறான். அண்ட் அலட்சியமா எனக்கு என்ன ஐ மீன் இதெல்லாம் இந்த ரெக்கார்ட்ஸ் திஸ் ஆல் ரெக்கார்ட் சேக் நீங்களே அதை பாத்துக்கோங்க. 202 டிஸ்மிசல்ஸ் தான். ரன் அவுட்ல என்ன பிடிச்சதுன்னா வியூவர்ஸ் ஓமி அண்ட் அணியனா அவன் மச்சான் நடுவுல அந்த ரன்னர் போயிட்டு இருக்கான். நடுவுல ரன்னர் அப்துல் சலாம் அதை தாண்டி அவனுக்கு ஸ்டம்ப் தெரியாது. அதை தாண்டி ஸ்டம்ப் மேல டொங்குன்னு போய் விழுது பாரு. அது என்ன மாதிரி உனக்கு குறிப்பா தட்டிட்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சா மச்சான். மாங்காய் சீசன்ல இந்த மாங்காய் அடிக்கிறதுக்கு மேல மச்சி அது லூப் பண்ணி போட்டு எடுக்கணும். அண்ட் கரெக்டா பாரு அவுட் ஆஃப் த கிரீஸ் பை 1 yard. That is something amazing. That is game awareness. The real truth is that's known as game awareness. என்ன அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஸ்டம்பிங்கா இருக்கட்டும், கார்ட் பைண்டா இருக்கட்டும், முக்கு மேல ராஜாவா இருக்கட்டும், கேப்டன்சியா இருக்கும். நீ சொல்ற மாதிரி அவன் கேப்டன்சி மூவ்ஸ் எல்லாம் பார்த்தனா ஜடேஜா அவன் வந்தாலே வேற மாதிரி போலிங் போடுறான். 100 அஹமட் இன்னைக்கு மாதிரி நோண்டி தள்ளிட்டு அவங்களுக்கு 100 அஹமட் போலிங் போடுச்சு. அவங்களுக்கு கையும் வரல, காலும் வரல, ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. Frankly speaking, they didn't know what to do with 100 அஹமட். That was one of the crucial spells in this game today. Yeah, superb spell of bowling. In fact, தோனியே சொன்னாரு bowlingல நீங்க பாத்தீங்கன்னா நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ்ட் நான் மேன் ஆஃப் தி மேட்ச்ல வாங்கினது நான் 100 அஹமடுக்கு கொடுத்திருப்பேன் அவர் சொன்னாரு. பட் in all honesty he deserved every bit of the man of the match. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இந்த மேட்ச் லிட்டரலா சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்திருக்காரு யோமி. அதுல எந்த டவுட்டும் கிடையாது MS Dhoni கிட்ட இருந்து. It was amazing to see. As a fan it was amazing to see. Yabba. Because ஏன் தெரியுமா நான் இது சீக்கா அண்ட் யோமி இது சொல்றேன். ஓவர் த லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ்ல so many people targeting him and அவரோட லெகசி நிறைய பேர் அதெல்லாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. This is just a message to go there. Hey, I can still do it, guys. Please. Absolutely. I think see இன்னைக்கு வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன் கேப்டன்சி. அதாவது நீங்க வந்து நிறைய பேர் வந்து obviously நீ சொன்ன மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. see last game வந்து it was a one sided game. 100 runs அடிச்சிட்டு என்ன கேப்டன் வந்து வின் பண்ணி கொடுக்க முடியும்? there was no real fight in it. நீ ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கவே முடியாது. ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சாங்க. என்னப்பா கேப்டனை மாத்தினீங்க, ரிசல்ட் எதுவும் மாறல அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினெட்லி சொன்னாங்க. பட் அந்த மேட்ச் வந்து டெஃபினெட்லி CSK didn't have any chance. பட் இன்னைக்கு they had the we had the opportunity to see தோனியோட ரியல் கேப்டன்சி, ஒரு விண்டேஜ் தோனி. நீ சொன்ன மாதிரி ஈவன் த டிசிஷன் ஆஃப் போலிங் த ஃபாஸ்ட் போலர்ஸ் எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் 3 overs ஃபர்ஸ்டே கொடுத்தாரு. ஏன்னா விக்கெட் வாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜிப் ஆயிட்டு இருந்தது. ஐ டோன்ட் திங்க் ஒரு ருத்துராஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர், பட் ருத்துராஜ் வந்து ஒரு செட் டெம்ப்ளேட்ல போயிட்டு இருந்தாரு. அஸ்வினை கொண்டு வரணும், ஓகே ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து கலீல் அஹமத் 3 over போடணும் அப்படிங்கிற ஒரு செட் டெம்ப்ளேட்ல போயிருந்தாரு. இங்க வந்து MS Dhoni showed his experience. ஒரு ஜடேஜா ஈவன் தோ ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடிட்டு இருந்தாலும் he knows okay ஜடேஜால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ மேட்ச் அப்ஸ் வந்து அவர் he didn't bring it into the game. he trusted ஜடேஜா. ஓகே ஜடேஜா எனக்கு நல்லா தெரியும், இவரால இந்த விஷயங்கள் பண்ண முடியும் and I'm sure he's going to execute அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இது வந்து கத்துக்கிட்டு வர ஒரு விஷயம் கிடையாது. It's just sheer experience and wonderful. I think even in the batting departmentல கூட he came இன்னைக்கு கொஞ்சம் earlier வந்தாரு. and the way he finished it ஒரு சில எட்ஜஸ் போயிருந்தாலுமே I'm telling you once again MS Dhoni ஓட எஃபெக்ட் for a bowler is அதிகம். எனி bowler இன்ஃபார்ம் bowler-ஆ இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் bowler-ஆ இருக்கட்டும், அவரு கிரீஸ் உள்ள இருக்கும்போது இந்த பால் போட்டா அடிச்சிடுவாரா, அந்த பால் போட்டா அடிச்சிடுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அந்த விதத்துல I think ஒரு பிக் பார்ட் ஃபார் டுடேஸ் வின் goes to MS Dhoni. Yeah, அதுல டவுட்டே இல்ல சீக்கா. பட் we come to you சீக்கா. எல்லாம் பேசுறோம், பட் உங்க சொன்ன மாதிரி கலீல் அஹமத் சொல்லி தரமா கலீல் அஹமத் has been bowling consistently well throughout the IPL.
மச்சான் பால் என்ன மாதிரி வாபுல் ஆச்சு பாத்தியா? ஃபர்ஸ்ட் 6 overs பால் வந்து என்ன மாதிரி வாபுல் ஆச்சு. 4 overs 30 runs 1 wicket. ஃபர்ஸ்ட் 2 overல 1 wicket எடுத்துறான். And ball starts wobbling a bit, man. Zingisak. Even for AK-47, Kamboj kuda, avanu kuda ball move aayindhudu. Anshul Kamboj kuda. So ball paatha anga inga zingisak over move aagudhu illaya. That is very, very important. And the way he effectively used Khalil Ahmed and Anshul Kamboj was fantastic. Yeah, spin choke nadula MS Dhoni and spinners, அது வந்து never ending love storyங்க. Any spinner மச்சான் அந்த நூர் அஹமத் போலிங்லாம் போட்டேன்னு இந்த மாதிரி தான் போலிங் போட்டேன்னா எல்லா ஊரும் கார்டு ஆயிடும் மச்சான். இன்னைக்கு வந்து லக்னோ முழுக்க கார்டு ஆயிடுச்சு. எல்லா ஊரும் கார்டு ஆயிடும் மச்சான் இந்த மாதிரி போலிங் போட்டா. கார்டுதான் வீடு வரை உறவு வீதி வரை. நம்மளும் நடுவுல கார்டு ஆடணும். சிஎஸ்கேயும் நடுவுல கார்டு ஆடினாங்க. கம்ஸ் டு அவர் பேட்டிங். நம்ம போலிங் வந்து பத்திரானாவோட crucial டெத் ஓவர், அந்த லாஸ்ட் ஓவர் ஆக்சுவலி 2 wickets அகைன் டெத்ல பிரில்லியண்டா போட்டிருக்காரு. பட் பத்திரானா வாஸ் a little expensive அந்த இனிஷியல் ஃபேஸ்ல. அந்த பட் லாஸ்ட் 2 overs in the death he again came back and showed our true value. Chika, very interestingly, Yomi and Chika, அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி அடிச்சா மாதிரி இருக்கே அந்த ஷேக் ரஷீத பாக்குறதுக்கு. ரித்ராஜ் கைக்வாட் தான் வந்து பேட்டிங் ஆடுறாரான்னு அதே மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த போட்டோ பாருங்களேன், ஆல்மோஸ்ட் சிமிலர். இவருக்கு இன்னும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் டிப் இருக்கு. பட் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்டு பேட்டர் சீக்கா. ரித்து இல்லனா என்ன, ஷேக் இருக்கான். ஏன்னா அதே மாதிரி ஒரு ஸ்டைல்ல ஏன் சீக்கா. ஆனா இன்னும் அந்த ராகுல் திரிபாதி வச்சு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த வன்ச்பேடி இதே மாதிரி இந்த ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்க, அதே மாதிரி அந்த வன்ச்பேடி எடுத்துட்டு வரலாம்ல. But this boy, Sheikh Rashid, first I had to give credit to dear viewers. I'm talking as a former chairman of selection committee, as a former captain of Indian cricket team. This boy is fantastic. He's got class. He's got everything. And the on drive அடிக்கிறான் பாரு மச்சான். மிட் விக்கெட்ல 4 பறக்குது பால். dear viewers, அந்த ஷாட் நான் அடிச்சாலே அவன் பெரிய பிளேயர் அர்த்தம். This boy will go places. Let me tell you, dear viewers, குண்டூர் காரம் இவன். ஆக்சுவலா குண்டூர் பையனா, குண்டூர் காரம் இவன். நிஜமாவே குண்டூர் காரம். ஏன்னா அலட்சியமா கவர் டிரைவ் டக்கு அடிக்கிறான், ஸ்ட்ரெயிட் படக்கு அடிக்கிறான், அந்த ஆன் டிரைவ் சக்கு அடிக்கிறான், புல் அடிக்கிறான், சூப்பர்வா ஆடுறான். And all with the straight bat and authentic cricketing shots. கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த வியூவர்ஸ், இந்த பையன் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. அந்த ஷேக் ரஷீதுக்கு he'll become a fantastic and a big cricketer. யோமி, ஷேக் ரஷீத் ஒரு பக்கம். செகண்ட் क्वेश्चन அனி யா அந்த வன்ஷ் பேடியை கொண்டு வாங்கப்பா சீக்கிரம். இந்த ஷேக் ரஷீத் கொண்டு வந்தீங்க, திரிபாதியும் வச்சு திரிபாதியும் இந்த விஜய் சங்கர் வச்சு நீங்க அழறீங்களே. விஜய் இந்த 2 பேரை வச்சு அழறதுக்கு வன்ஷ் பேடி யாரு வேணா புதுசா 2-3 பேர் கொடுக்கல, பரவாயில்ல, தப்பே இல்ல. வன்ஷ் பேடி கொண்டு வா. இன்னும் யாரா புது அந்த ஆண்ட்ரே சித்தார்த் அந்த மாதிரி பேட்ஸ் கொண்டு வா. என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள போட்டு. யோமி, agree with that? 100% அனி, 100%. See, ஒண்ணும் இல்ல அனி, நீ இந்த ஐபிஎல்ல நடந்த எல்லா மேட்சஸ் நீ எடுத்து பாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த புது பிளேயர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ பண்றவங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. 100% ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஒன்லி பிகாஸ் இட்ஸ் an unknown commodity. Now I don't want to get into அவர் வந்து இன்னும் பெட்டரா பண்ணுவாரா இல்லாட்டி எப்படி, அந்த ஒரு விஷயம் நம்ம போக வேணாம். ஓகே, அவர் வந்து ஃபியூச்சர்ல எவ்வளவு நல்லா ஆட போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்ல போறது இல்லை. ஐ எம் நாட் ஈவன் கோயிங் டு கோ டூ ஃபார் அஹெட். பட் ஒரு விஷயம், அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ட்ரை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 foot இந்த ரைட் டைரக்ஷன் போயிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அண்ட் யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே see the results. சோ இப்போ சீகா சார் சொன்ன மாதிரி ராகுல் திரிபாதிக்கு பதிலா ஏதாவது யாராவது உள்ள கொண்டு வரணும்னா they shouldn't be scared, nothing to lose. ஏன்னா ஷேக் ரஷீத் வந்து உனக்கு வந்து ஒரு நல்ல தொடக்கம், இதுதான் பெஸ்ட் தொடக்கம் உனக்கு கிடைச்சது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட். 5 overs உனக்கு 50 run கிடைச்சிச்சு. 10 runs per over வந்து திடீர்னு பார்க்கும்போது எப்பா எங்கப்பா இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வருது. சோ அந்த விதத்துல ஐ திங்க் யா with change you get that and the fresh blood into the team and you can straight away see. I'm not saying இப்போ வந்து மச்பேடி உள்ள வந்தோடனே ஒரு இம்பாக்ட் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் யூ ஆர் கிவிங் யுவர் செல்ஃப் அ சான்ஸ். இன்னைக்கும் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட், வெரி இன்ஃபேக்ட் disappointed that they went back to Rahul Tripathi. But with Sheikh Rashid வந்து ஒரு மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால they will be more confident to try new players. சூப்பரா சொன்ன. they'll be more confident to try new players இந்த ஷேக் ரஷீத் இந்த மாதிரி ஆடுனதுனால. பட் ரவீந்திர ஜடேஜாவோட பேட்டிங் ஃபார்ம் ஆல்சோ வரிங்கா இருக்கு. இன்னைக்கும் அவரால் அடிக்க முடியல. அப் தி ஆர்டர் அமிச்சாங்க. அவரோட ஒயிட் பால் T20 பேட்டிங் அந்த 2023க்கு அப்புறம் கொஞ்சம் பெருசா டிராப் ஆயிருக்கு சீக்கா. இஸ் இட் a big concern for you? I tell you what, அவனை விட்டுணும் ஃப்ரீயா. நீ போட்டு சுத்து மச்சான், ஆடு மச்சான், கேம் ஆடு மச்சான்னு. அவன்கிட்ட எப்படின்னா 14 இன்னிங்ஸ்ல அவன்கிட்ட 4 இன்னிங்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் பண்ணுவான். அந்த 4 இன்னிங்ஸ் வின் பண்ணி கொடுத்துருவான்.
So you'll have to give that benefit of doubt to him. 4 innings தான் அடிப்பா, அந்த 4 innings அவன் winning position போய் வைப்பான். அந்த மாதிரி தான் அவனை கொடுக்கணும் நீ. That's all you have to play with him. You have to play him like that. அவனை வந்து நீ நான் 14 இன்னிங்ஸ்ல he'll score in 6 innings தான் பார்க்க கூடாது. 3 to 4 innings if he does his job, you should be happy. Yeah. Let's come to the crux of it now. நடுவுல வந்து செமையா பால் சாப்பிட்டாங்க, செமையா கம்பேக் பண்ணாங்க. இது மட்டும் தான் எனக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம்னு தோணுது சீக்கா. எஸ், அந்த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் சிஎஸ்கே வந்து MS தோனியோட ஃபினிஷ், அங்க 4 overs 52 to win, rewinded back the clock, showed us he is still சீக்கா, அவர் தான் சீக்கா இந்த டீம்ல இன்னும் பிகெஸ்ட் பவர் ஹிட்டர். At the age of 43 is still showing அவர் தான் சிஎஸ்கே ஓட பிகெஸ்ட் ஹிட்டர்ன்னு. அது ஒரு அலார்மிங் சைன் சீக்கா. ஒன்னு கூட உங்களோட ஃபர்ஸ்ட் 6 இப்ப கூட 11.2 ஓவர்ஸ்ல வந்தது. Almost LSG pulled off the match. Rishabh Pant made a blunder அங்க. ரவி பிஷ்னாய் கையில MS தோனி வந்த உடனே பால கொடுத்திருக்கணும். That turned out to be a huge error சீக்கா. And நீங்க சொல்ற மாதிரி இந்த LSG bowling attack-க்கு எதிராவே கொஞ்சம் struggle பண்ணாங்கன்னா, is that a cause of concern for both of you? See, and Shivam Dube is still not able to strike form. I was not convinced. Polished 40 runs. Polished. Thanks to Dhoni, avan polished. Let's be very honest. This 43 runs were unconvincing knock. Thanks to Dhoni, he got away with it. Dhoni வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி இது போயிட்டாங்க. அப்படியே என்ன ஓவரால் இது பூசி மழுவிட்டான் போடு. He was overshadowed by Dhoni's knock and his this in the sense that he ஒரு மாதிரி இது over that cover up part. His knock was covered up beautifully. But the actual truth is, yes, Vijay Shankar struggling, Rahul Tripathi struggling, okay, and Neenul Pathuna Jadeja struggling batting la. Jadeja struggling. So the top 6 to 3-4 people are really struggling. Dhoni adira end la ini we saw okay to Rachin Ravindra fine. The middle order is still a little bit of struggling. Anga enna panna poranga edu panam, they have to make some corrective measures. Yomi, concern for you? Definitely a concern, Ani. நான் இந்த ஒரு விஷயத்துல சீகா சாரோட ஆட்டிடியூட் ஐ வுட் லைக் டு பிக் அப். தில்லுக்கு துட்டு மச்சான். இன்னைக்கு தில்லுக்கு துட்டுன்னு நீங்க டெவான் கான்வே டிராப் பண்ணீங்க, ஓகேயா? அது மாதிரி யூ நீட் டு டேக் a few calls, whether it is Vijay Shankar or Rahul Tripathi. I think you need to take a few calls. And also இன்னொரு விஷயம், questionable ஆன ஒரு சேஞ்ச், ஒரு டொமஸ்டிக் இந்தியனை உள்ள கொண்டு வந்தது ஃபார் ருத்துராஜ். I think I really don't understand the thought process. I don't know the rule whether ஒரு இந்தியன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இந்தியன் தான் கொண்டு வருமா, இல்லாட்டி ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை கொண்டு வருமா. See, need of the hour இந்த டீமுக்கு வந்து is 17 years old. Ayush Matre. I don't understand, Ani. It is so baffling. It is beyond my ஒரு imagination தாண்டி இருக்கு. You want இந்த ஒரு டீம் வந்து you want to qualify or not அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, ஓகே? அதுக்கு என்ன தேவை இப்போதைக்கு இந்த டீம்ல வந்து என்ன வந்து ஒரு டெபிசிட்டா இருக்கு, என்ன ஒரு சரிவு எங்க இருக்குன்னா அப் டாப் அந்த ஃபயர் பவர், இல்லாட்டி நீ உனக்கு அப் டாப்ல உனக்கு ஃபயர் பவர் இல்ல, சரி நீ மிடில்ல வந்து மிடில் ஆர்டர்ல வந்து நீ ஃபயர் பவர் பேக் பண்ணா ஒரு மிடில் ஆர்டர் ஓவர்சீஸ் பிளேயரை கொண்டு வா. எதுக்கு இப்போ அஜய் மாத்ரே கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்போ அந்த பையன் வந்து 17 years, ஓகே, he might be a very good player, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்போ அவருக்கு எங்க இடம் இருக்கு இந்த ஒரு டீம்ல? ஷேக் ரஷீத் வந்து ஆடினோனே இன்னொரு யங்ஸ்டர் will be sitting in the bench. அதுக்கு நீ ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ கொண்டு வரலாம். இந்த ஒரு விஷயம் வந்து ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டர் யோசிச்சு எடுத்துக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். See, நம்ம பார்த்தோம் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாரு. If you get the combinations right, even though you don't have on paper or confidence wise ஒரு நல்ல டீமா இல்லனா கூட, but at least ஒரு honest-ஆன ஒரு ஃபைட் கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம்? Why are we not giving ourselves that chance? அக்ரி வித் தட் சீக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா, யோமி வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி பெட்டரா எடுத்திருக்கலாம். மிடில் ஆர்டர் இவ்வளோ ஃபெயில் ஆயின்னு இருக்கும் போது ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், ஒரு ஷாய் ஹோப் மாதிரி ஒரு பேட்டர் who's done really well வெஸ்ட் இண்டீஸ்க்கு. லாஸ்ட் இயர் கொஞ்சம் சில மேட்சஸ் நல்ல கேமியோ ஆடினாரு. You could have gone for somebody like that ன்னு சொல்றாரு. So what is your thought on that, Chika? I really don't know, Yomi. Let me be very frank. This Matre, probably the reason is that when man-to-man, Ruturaj Gaikwad, Indian da poirukanga. I don't think they really want a foreigner. Because if enna aiduthu, iniki Rachin Ravindra vera score பண்ணிட்டாங்க. இப்ப Rachin Ravindra நீ தூக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு. ஒரு 2 மேட்ச்க்கு தூக்க முடியாது. அதையும் பார்க்க முடியாது. ஓவர் 10 தூக்கலாம்ல சார். ஓவர் 10 இப்பதான் சான்ஸே கொடுத்திருக்க. அவன் கொடுத்தவன் பேட்டிங்க்கு தான் எடுக்க போயிருந்தான். ஓவர் 10 எடுத்து bowling எடுக்கல அவனுக்கு. ஓவர் 10 for the 6 hitting ability தான் எடுத்துட்டாங்க அவனை.
ஓவர்டன் வந்து 100 டன் தான் bowlingல. பேட்டிங்ல ஓவர் 6 அடிப்பான்னு ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு. ஓவர் த ரோப் அடிப்பான்னு. Because we also I myself batted for Overton today. I said Overton should play today. More for his stonking power. Let him with 3 sixes in the end. Fine. That is more than enough for me. So today, one good thing was I knew that Overton is still in the pavilion. அவருக்கு நான் தெரிஞ்சு இன்னும் கவலையே கிடையாது மச்சான். இன்னும் வந்து 2 6 அடிக்கணும், 2 6 அடிச்சு கொடுத்துருவானு. இந்த விஜய் சங்கர் மாதிரி பிளேயர், ராகுல் திரிபாதி மாதிரி பிளேயர் அடிச்சுக்கிறது நீ சொன்ன மாதிரி வான்ஸ் வெடி வேணா போயிடுவான். The point is இவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. அப்ப நீ மாத்திரை எடுத்துட்டு நேரம் தில்லுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அப்படின்னா சான்ஸ் கொடுக்க முடியுமா மாத்திரைக்கு? வான்ஸ் வெடி மாத்திரை கொடுப்பீங்களா இப்போ? இது யூ கோ பேக் தி சேம் விஜய் சங்கர், அவன் அடிப்பான்டா, ஒரு 50 ரன் அடிப்பான், 50 or 55 பால்ஸ் அடிப்பான், 60 பால்ஸ் அடிப்பான், ஒரு 10 இன்னிங்ஸ் ஒரு 50 அடிப்பான். அவனை வச்சு என்ன பண்ண போறீங்க? வேஸ்ட் தானே பண்ண போறீங்க. He is going to eat balls. He ate up balls today. He almost screwed up the match for you, not today. அந்த மிடில் ஆர்டரே ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்து பயங்கரமா வந்து பால் சாப்பிட்டதுனால எல்எஸ்ஜி ஃபேவரட்ஸ் ஆயிட்டாங்க யோமி. அங்க 4 overs 50 to win. MS தோனி அந்த நாக் ஆட்லனா சிஎஸ்கே வர் அவுட் ஆஃப் இட். அதுதாங்க உண்மை. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் நீ பாரு, 7 of 11 balls ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர் 9 of 8. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். நான் வந்து சீக்கா மாதிரி அவ்வளோ ஹார்ஷ் ஸ்டான்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். ஆஃப் ஸ்பின்னர் ஏடன் மார்க்கரம் 4 overs 1 for 25, 6th bowler போட்டு போயிட்டான். விஜய் சங்கருக்கு ஒரு ஓவர் வந்து 3 balls போட்டான், சிங்கிள்ஸ் ஆடின்னு இருக்காங்க மச்சான். அதுதான் மச்சான் எனக்கு புரியவே மாட்டுது. எங்கேயோ ஆஃப் ஸ்பின்னர் உனக்கு போடுறான். நான் 65 வயசுல நான் 6 அடிப்பேன் மச்சான். நான் உண்மையை சொல்றேன் மச்சான். நான் விஜய் சங்கர் பெட்டரா இருக்க ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப செல்ஃபிஷா தெரியுது யோமி. அது பிளேயிங் ஃபார் பிளேஸ். ராகுல் திரிபாதியும் நான் 65 வயசுல நான் பெட்டரா ஆடுவேன் மச்சான். அவன் ஆடுறனா நானும் ஆடுவேன் மச்சான் 65 வயசுல. எஸ்பெஷலி 100% அக்ரி. இல்ல எஸ்பெஷலி அந்த ஒரு கட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 9 runs per over 10 runs per over இருக்கும் போது 100% நீயும் கிரிக்கெட் ஆடி இருக்க, நானும் ஆடிய சீக்கா சார். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டருக்கு போட்டா யாரு வந்து ஃபர்ஸ்ட் பால் அது ஓவர் நீ அடிக்க மாட்டியாடா யோமி? ஏடன் மார்க்கரம் வந்திருக்கான், இதுதான்டா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. 2 6 அடிக்க மாட்டியாடா? அடிக்கிறேனோ இல்லையோ ட்ரை பண்ணிருப்பேன். அட்லீஸ்ட் இறங்கி போய் அடிப்பேன், இல்லாட்டி சம்திங் அட்லீஸ்ட் அந்த இன்டென்ட் இருந்திருக்கணும். ஏன்னா வந்து சிங்கிள் தட்டின்னு இருக்காங்க. அதுதான்டா எனக்கு வந்து ரொம்ப பேடா தெரிஞ்சது சீக்கா. தட் வாஸ் தி ஒன்லி ஃபேஸ் ஐ ஃபெல்ட் வாவ். ராகுல் திரிபாதி அண்ட் விஜய் சங்கர் both of them are playing for their place. அவங்க வந்து மேட்ச் வின் பண்ணனும்னு ஆடுறது. They are only playing for themselves. நானும் ஐபிஎல் இருக்கேன், நானும் ஐபிஎல் ஏதாவது பண்ணணும், என் பொண்டாட்டி குழந்தை குட்டிகளா பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க. நீ வேற அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏப்பா அங்க பாக்குறதுக்கு 2 பேரும் அண்டர் பிரஷர். இதான் அப்பா நான் கொஞ்சம் ரன்னு தேத்திக்கணும், என் பிளேஸ காப்பாத்தணும், அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஐ மே பி ராங், பட் சிவம் டூபே ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். பட் ஹேவிங் செட் தட் சிஎஸ்கே ஓட பாசிட்டிவ்ஸ், தே ஹவ் காட் அ டெம்ப்ளேட். இப்போ ஒரு டெம்ப்ளேட் வந்திருக்கு சீக்கா, ஒரு டெம்ப்ளேட். இதுதான் எங்களோட டெம்ப்ளேட். நான் சொன்னேனா இல்லையா? ஒரு 4 நாள் முன்னாடி சொன்னேன், நீங்களா தைன்னு பூச்சிங்க. இந்த பாட்டம் டீம்ஸ் ஒண்ணுனா வருவாங்க பாரு. இப்ப பாம்பே மேல வந்துட்டான், SRH மேல வந்துட்டான், சிஎஸ்கே மேல வந்துட்டான். இன்னைக்கு காத்தா ரைட் சொன்னேன் பாரு மச்சி, பாட்டம் 4 3 டீம்ஸ் 2 டீமா குவாலிஃபை ஆகும் பாரு. எல்லா டீமும் விக்கெட் எடுப்பாங்க பாரு. திருப்பி நான் கேட்க போறேன். இல்ல சார், நேத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் ஆன கிரிக்கெட்டுக்கும் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே இந்த மேட்ச், சிஎஸ்கேன்னு தனித்துவமா நான் எடுத்து சொல்ல, இன்னைக்கு 2 டீம் ஆன கிரிக்கெட்டும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு சார். போலார் அப்பார்ட் சார். இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே பத்தி பேசுறோம், பட் எல்எஸ்ஜி ரொம்ப அதோட போரா ஆடினாங்க. ரொம்ப ரொம்ப வே பிலோ பாரா ஆடினாங்க. பிஎட் ரிஷப் பண்டோட நாக்கா இருக்கட்டும், அவரோட கேப்டன்சியா இருக்கட்டும், வே பிலோ பார், விச் ஆல்சோ ஹெல்ப் சிஎஸ்கே டு வின். பட் நேத்திக்கு மேட்ச் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா போத் த டீம்ஸ் பிளேட் ஹை குவாலிட்டி கிரிக்கெட் சார். சோ அந்த ஒரு கம்பேரிசன் நம்ம இப்ப SRH மேட்சும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஹை குவாலிட்டி நாக். இட் வாஸ் அபிஷேக் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் நாக் ஆடினா. பட் நம்ம இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வின் பண்ணதுனால இது நம்மளோட ரைஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து வந்து டாப்புக்கு போவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஸ்டில் क्वेश्चन மார்க் தான். ஒன் திங் அட் டைம். ஓகே, இன்னைக்கு வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கு, ஓகே சூப்பர், ஒன் பாசிட்டிவ் ஃபார் த டே. இதுல இருந்து எப்படி பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்காக நீங்க வந்து இந்த 3 டீம் வந்து மேல வந்துருவாங்க கேட்டீங்கன்னா இல்ல சார், மத்த டீம்ஸ் எல்லாம் வேற லெவல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. நாச்சிகா நீங்க 2 டீம்னு சொல்லிருக்கீங்க. ஜஸ்ட் டு ஆட் டு தட் யோமிஸ் பாயிண்ட், அவர் சொன்ன பாயிண்ட்ல வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து நீங்க ரிஷப் பண்ட் நல்லா கேப்டன் பண்ணலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஐ தாட் ஹி கேப்டன் பிரில்லியன்ட்லி யோமி. ஐ தாட் தி ஆப்போசிட். தி ஒன்லி எரர் ஹி மேட், யோசிச்சு பாரு யோமி, 167 டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 167
சீக்காவோட ஓன் வேர்ட்ஸ்ல அவரே சொல்லியிருக்காரு இது பேந்தா போலிங் அட்டாக்டான்னு. பேந்தா போலிங் அட்டாக் வச்சுனே இந்த மாதிரி வந்து ஒரு கலக்காலஜி பண்ணாரு யோமி. அது ஏடன் மார்க்ரம்லாம் இன்னைக்கு 4 ஓவர் போட்டு ஒரு 1 for 25 அதெல்லாம் நல்ல மூவ். ஒரே ஒரு தப்பு தான் அவர் பண்ணாரு யோமி. ரவி பிஷ்னாய் MS தோனி வந்த அப்புறமே எடுத்துட்டு வந்திருக்கணும். அந்த ஒன் மிஸ்டேக் காஸ்ட் him the match. It was a very costly error. சீக்கா என்ன சொல்றீங்க? I thought Ravi Bishnoi, not captain, Ravi Bishnoi put. The moment Dhoni came into bat, Ravi Bishnoi put, he was bowling well. 2 wicket, 18 runs. He was miserly also. Angada they lost it. Shardul Thakur back to the old Thakur machan. The first match I called out that he will get the man of the match. Inme back to Variwal Thakur da inme. Or inme over back to old Variwal Thakur. Inme put mongu stiff fight irundhu sir. Due irundhu easy kedadu bowling போறதுக்கு. போடா நீ வேற. நீ வேற. நீ அவன் எங்க வேணா போடு, 3ல கூட போட சொல்றான், மார்ஸ் கூட போட சொல்றான், அதே தானே போடுவான், டியூல இடத்துல கூட போடுறான். அவன் போடா நீ வேற. டியூ இல்லையா உனக்கு மார்ஸ்ல போட தனியே கிடையாது, அங்கேயும் போட்டு அடிப்பாங்கடா அவட. 3 அடிச்சு போட அங்கேயும் அடிப்பாங்கடா அவட போட்டு. பாரு 10 விக்கெட் பர்பிள் கேப் வச்சிருந்தாரு. ஒரே பேட் மேட்ச்னால திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. இது அநியாயம். Something called the way you go and bowl, the way you get wickets. நான் வந்து first match SRH match, because SRH over out விடுறான்னு சொல்லி I supported him that day. The way I first day 28th inning, I remember it was 28th inning or 23rd or 22nd. ஓவர் ஷாதுல் தாக்கூர்லாம் திருப்பி அவன் இனிமே போட்ட மொத்துவாங்க எல்லா பவுலர் போட்டு. Thank you very much. நான் ஷாதுல் தாக்கூர்லாம் மேட்ச் போடுறேன். நீங்க LSG இப்ப காலின்னு சொல்றீங்களா சீக்கா? ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்துறலாம் இப்போ யோமி. LSG out in man. They won't qualify. நான் எழுதி கொடுக்குறேன் LSG won't qualify. CSK qualify ஆமா சீக்கா? CSK MI SRH ஒரு டீம் ஷூரா குவாலிஃபை அன்னைக்கே சொல்றேன், இன்னைக்கு அதே தான் மெயின்டைன் பண்றேன். Yeah, you've called out that MI or CSK will go out and I remember that very clearly. நான் SRH ன்னு சொல்லிருக்கேன், they can make a run ன்னு சொல்லிருக்கேன். அப்ப பாட்டம் 3 டீம்ஸ் இவங்க தான் இருந்தாங்க. MI SRH CSK one match winner இருக்கு நான் சொன்னேன். One of these teams will qualify. So I still maintain that MI SRH CSK இது மூணு ஒன்னு குவாலிஃபை ஆகலாம் ஷூரா. மினிமம் one team is qualifying. CSK still at the last position. CSK MI SRH. ஓகே, சோ சீக்கா வந்து இதுதான் சொல்லியிருக்காரு. யோமி அண்ட் சீக்கா. ஆனா LSG சீக்கா நீங்க ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. பட் மயங்க் யாதவ் உங்களோட ஃபேவரட் குதிரை திருப்பி வரான் சீக்கா. he has been cleared by the NCA. சோ அங்க மட்டும் LSGக்கு ஒரு ஹோப் இருக்கு. அவங்களோட bowling life மயங்க் யாதவ் can fire in, but he is coming from a big injury. யோமி உங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஃபாஸ்ட் bowler இன்ஜுரில இருந்து வருது ஈஸி கிடையாதுன்னு. அனி நான் ஒரு விஷயம் சொல்றேன், he is coming back to the brutal format. It is not easy. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து இவ்வளவு ஒரு லாங் லேவுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து என்ன ஸ்பீடு போடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அவர் வந்து மயங்க் யாதவ் அப்படின்னு நம்ம பேசுறது வந்து அவர் 155 போட்டார். பட் இப்போ இன்ஜுரியில இருந்து வந்துட்டு அப்புறம் அதே இம்பாக்ட் இருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, போன சீசனே ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் 155 போட்டார், அதுக்கப்புறம் 140 ஆச்சு, அதுக்கப்புறம் அது மாதிரி அப்படியே ஸ்லோவா அவர் வந்து he went out. So we'll have to wait and see. மயங்க் யாதவ் உள்ள வரதுனால இவங்களோட bowling strengthen ஆகுமா அப்படின்னு கேட்டனா we have to wait and watch. அவர் வந்து ஸ்டில் அந்த ஒரு 150+ கிளிப் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். see for example பும்ராவே எடுத்துக்கோ, அவரு வந்து ஆடி 2வது மேட்ச் நேத்திக்கு பொலன்னு பொழந்தாரு, கருண் நாயர் அடிச்சாரு, இவர் அசுதோஷ் அடிச்சாரு. so it is not easy. ஒரு bowler's perspective, ஒரு fast bowler perspectiveல it will take some time. game time அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். அதுவும் அவர் வந்து ஹிட் ஆர் மிஸ் போலர், அதாவது பட்டா பாகியம் படாட்டி லேகியம், ஒரு வேகம் வந்து இருமுனை கத்தி அப்படின்ட்டு நிறைய நம்ம கமெண்ட்ரியில யூஸ் பண்ணிருக்கோம். சோ அவர் வந்து if he doesn't get it right, it might backfire for LSG. சோ அது வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். நம்ம வந்து we'll have to see. தி அதர் பாயிண்ட்ல யோமி நீங்க சொன்னீங்க ரிஷப் பண்ட் இன்னைக்கு வந்து ஒழுங்கா ஆடலன்னு, நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு தில்லுக்கு துட்டுன்னு. பட் எனக்கு என்னமோ நடுவுல வந்து விக்கெட் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு தோணுச்சு சீக்கா. ஐ தாட் எஸ் அந்த 38 of 38 மேபி he could have gotten a couple of more hits. பட் அந்த டைம்ல வந்து Noor Ahmed kind of sorted him out. Noor Ahmed sorted him out. He didn't know how to play Noor Ahmed. Noor Ahmed அவனால யார் ஆட முடியல. It's nothing to do the wicket, nothing to do with anything. Noor Ahmed அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல வந்து 30 of 20 balls இருந்தா அப்புறம் 38 of 38 balls ஆயிட்டான். But he also ate away too many balls. Towards the end, he made it up. The actual one of the reasons also is Rishabh Pant's slow batting today. He got stuck in the middle. He didn't know how to manage the spinners. He got stuck with Noor Ahmed completely. அனி அவங்களோட பெஸ்ட் ஹிட்டர் டேவிட் மில்லர் 0 of 0 balls. அனி என்ன மச்சான் நம்ம எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வந்து நம்ம வந்து ஹைண்ட்சைட்ல
ரிஷப் பண்டோட டோட்டல் ரன்ஸ் நீ எடுத்து பார்த்தனா ஓகே 50 அடிச்சாரு, ஓகே ஃபைன். 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு, ஓகே ஃபைன். பட் the phase நடுவுல அவர் வந்து ரன் அடிக்காத phase வந்து was the wrong time. அந்த சமயத்துல உனக்கு வந்து ஒரு டேவிட் மில்லர் இருந்தா ஆர் ராதர் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆடி இருந்தா இந்த கேம் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா பேன் அவுட் ஆயிருக்கும். அவங்க 180 இவங்க வின்னு. ஆமா, அதுதான் சொல்றேன், டிஃபரெண்டா பேன் அவுட் ஆயிருக்கும். டேவிட் மில்லர் எப்படி மச்சா 0 of 0 பால்ஸ் ஆட முடியும்? கம் ஆன் மேன். நீ ஒண்ணு வந்து ஆயுஷ் பதோனியே உள்ள கொண்டு வந்திருக்காரு, அவரும் வந்து பால் சாப்பிட்டாரு. ஆர் தில்லா வந்து அப்துல் சமாத் பல்லா வந்திருக்கு. பட் அப்துல் சமாத் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. சோ இதெல்லாம் இஸ் வைண்டிங் பேக் டு ரிஷப் பண்ட். 60 ரன்ஸ் அடிச்சாரு, ஒத்துக்கிறேன், ஓகே ஃபைன். பட் என்ன இம்பாக்ட் அந்த 60 ரன்ஸ்ல என்ன இம்பாக்ட் உனக்கு இருந்தது? நூர் அஹமத் வந்து போட்டுட்டு போயிட்டாரு மிடில் ஓவர்ஸ். இன்ஃபேக்ட் தேவர் ஹாப்பி ரிஷப் பண்ட் ஆட்டாரு அப்படின்ட்டு. சோ அதுதான் வந்து நடந்தது. எப்படியும் பேக் எண்ட்ல ரிஷப் பண்ட் அடிச்ச ரன்ஸ் யார் வேணா அடிப்பாங்க. பட் அந்த மிடில் ஓவர்ஸ்ல அடிக்கிற அந்த 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 இம்பாக்ட்ஃபுல் ரன்ஸ் தான் வந்து will make a big difference at the end of the game. I think the viewers what Yomi says very right. என்னன்னா நீங்க பாக்குறது தெரிஞ்சது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்றது தெரியுமா, அந்த 15 16 ஓவர்ஸ் 17 ஓவர்ஸ்ல பார்த்தா அந்த இவன் வந்து நூர் அஹமத் வாஸ் about 13 14 15 ஓவர்ஸ். அந்த 12 13 14 15 ஓவர்ஸ்ல 3 ஓவர் சாப்பிட்டாங்க எஃபெக்டிவ்லி. அவன் ஃபைனலி மேட் இட் அப் வித் அகைன். அது ஒரு 2-3 flurry of shots மேக்கப் பண்ணிட்டான். But that is not the part. You already lost those impactful 3 overs போயிடுது. அந்த இம்பாக்ட்ல CSK came back. இல்லனா they should have done 190. அங்கதான் மில்லர் கொண்டுல they lost it out. So I think frankly it was a good knock by Rishabh Pant but nothing deadly. Yeah, nothing deadly in முடிச்சிருக்காரு. But last but not least, big call Chika. ஆனா அந்த I just thought we'll touch upon it. Correct call. In the end it turned out to be the correct call. But is this the end of Ashwin? Illati it's just a short break before we see Ashwin again? அவர் வந்து திருப்பியும் வந்து அவரோட thoughts to gather and come back. And I still believe he has a role to play, Chika. I may be wrong, I may be right, எனக்கு தெரியல. பட் எங்க சேப்பாக்ல I still believe they can எங்கயாவது யூஸ் பண்ணாங்க. இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த வின்னிங் காம்பினேஷன் இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் யோமி அண்ட் Chika in the long run இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து CSK I think about 7 games left. Will we see Ashwin again or no? I think we might see. I think I am surely for sure I feel Chennai especially ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். And also only because I mean அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்றாரு அனி. ஓகே இல்ல அவர் 20th producer 20th against Mumbai I don't see Ashwin playing. மும்பைல வாய்ப்பே இல்ல வான்கடையில எல்லாம் வாய்ப்பே இல்ல. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த சின்ன பிரேக் might just give them something, ஒரு different point of view. எனக்கு தெரியும் இன்னைக்கு கூட நான் ஒரு விஷயம் பார்த்தேன். it might be a very small thing அனி. ஒரு மாதிரி டாஸ் இருக்கும் போது அவர் பேக்ல வந்து he was trying to come up and bowl, ஒரு மாதிரி மேல இருந்து ரிலீஸ் பண்ணனும் அப்படினு அஸ்வின். yes I just felt that அதுதான் மிஸ்ஸிங்கா இருந்தது. அவர் வந்து இது வரைக்கும் ஆடின மேட்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஃபிளாட்டிஷா போட்டுட்டாரு. பட் when you get that time நீ வந்து யோசிப்ப என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேக் ஆஃப் த மைண்ட் உனக்கு ஓடிட்டே இருக்கும். I don't know, it might not be anything or it might not ஒரு மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். பட் இந்த பிரேக் will helpங்க. and இந்த மாதிரி good players they come back stronger. அதுதான் I firmly believe. but saying that I think winning combination மாத்த மாட்டாங்க. அதுதான் இப்போ priority. that is the priority right now. Yeah, Chika, anything to add to that? I think all of you said the right thing. கொஞ்சம் ஆறு போட்டோம், கொஞ்சம் குதிச்சாச்சு ரொம்பனால, கொஞ்சம் குதிக்கலாம் ஆற போட்டோம் கொஞ்சம் பயத்துல இருக்காம பயம் பீதி எல்லாம் கொஞ்சம் இறக்கட்டும். பயத்தை போலிங் போறதுக்கே பயப்படுறாங்க. லெட்ஸ் பி வெரி கிளியர். He's scared to bowl and he's not bowling off spinners. He's just bowling flat. நீ சொல்ற மாதிரி he's just bowling. He's not bowling any ball. He's just bowling. He has to go back to his old off spin, go back to the roots. Maybe SRS match on the 25th in Madras. Maybe not. It all depends. And of course, yeah, for Vijay Shankar again. விஜய் சங்கர் ஆடுறதுக்கு நான் யார் வேணா 11ல ஆடுவேன். அதுக்கு அஸ்வினிக்கே கொடுப்பேன். அட்லீஸ்ட் அவனே பெட்டரா பேட்டிங் ஆடுவான். விஜய் சங்கர் அவனே பெட்டரா பேட்டிங் ஆடுவான். Okay, on that note we will close this. Thank you Yomi, thank you so much for coming again. Guys, நீங்க கேட்கலாம் ஏன் நாளைக்கு மேட்ச் ரிவ்யூ பண்ணலன்னு. we are going to take a break for one day. Chika needs the break guys, without a doubt. அவர் really tired. அவர் actually
நானே கேட்டேன் இன்னைக்கே பிரேக் எடுக்கலாமான்னு. he actually said இல்ல சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பேசிடலாம். So Chika, a break for you. Thank you Yomi, thank you so much once again for joining us. Thank you Chika, you've been wonderful as usual. Guys, before you go, don't forget to check out Campa, don't forget to check out Equitas Bank. Click the link in the descriptions below. Subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again.